பிரைஸ் லார்ட். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். போன வீடியோவில் வந்துட்டு 1 கொரிந்தியர்ல 14வது அதிகாரத்தில் பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு சொல்கிற அந்த வசனத்தை ஏன் பவுல் அப்போஸ்தலர் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை விவரித்து பார்த்தோம். அதே போல் அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலையும் வந்துட்டு தீத்து புஸ்தகத்தில் கண்காணியானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனைவியுடைய குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணியானவன் சொல்லிட்டு ஒரு ஆணை குறித்து ஒரு ஆண்களை குறித்து மாத்திரம் கண்காணிப்பு செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதற்கான காரணம் என்ன, ஏன் அப்படி சொன்னாங்க, அந்த சூழல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் தீத்து புஸ்தகம் யாருக்கு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் தீத்துவுக்கு, அதாவது கிரேத்தா தீவு மக்களுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகம் யாரை கொண்டு போதிக்கிறாங்க அப்படின்னா தீத்துவை கொண்டு பவுல் வந்துட்டு கிரேத்தா தீவு மக்களுக்கு இந்த புஸ்தகத்தை எழுதுறாங்க. தீத்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீத்துவுக்கு எழுதுறாங்க பவுல் அப்போஸ்தலர். அதனுடைய ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா தீத்து 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் ஆகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இந்த வசனங்கள் ஆதார வசனங்களா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கிரேத்தா தீவில் அந்த முதலாம் நூற்றாண்டுல இருந்த அந்த சூழல்களை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ கலாச்சார பண்பாடு சூழல்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கிரேத்தா தீவில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அந்த கட்டுப்பாடு ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த ராஜாக்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்போ வந்துட்டு இந்த முதலாம் நூற்றாண்டுல எல்லாம் வந்துட்டு ஒரு அடிமைத்தனங்கள்லாம் அங்கே இருந்திருக்கு. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து நிறைய அடிமைகளா வாழ்ந்திருக்கிறாங்க. எஜமான்களின் கையில் அடிமைகளா வாழ்ந்திருக்கிறாங்க. அங்க வந்துட்டு கல்வி அறிவு அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே மேக்சிமம் கிடையாது. அதுல வந்துட்டு உயர்குடி மக்கள் அவங்களுக்கு மாத்திரம் இலக்கிய கல்விகள், அதாவது ஆண்களுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. செல்வந்தர்களின், அதாவது உயர்குடி மக்கள் செல்வந்தர்களுக்கு மாத்திரம் இலக்கிய கல்வி, பொது அறிவு, தத்துவ படிப்புகள், இப்படி இதெல்லாம் மாத்திரமே அரிதாக, அதாவது அதுவும் அரிதான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு. இது அரிதாக வாசிக்கிறது, இதெல்லாம் ஒரு எழுதுதல், இது எல்லாமே வந்துட்டு அது ஒரு கடினமான சூழலாக தான் இருந்திருக்கு இந்த கல்வி கிடைக்கிறது கூட. ஆனா பொதுமக்களுக்கு வந்துட்டு பாரம்பரிய கதைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. வீர விளைவிக்க அந்த போர்க்கலைகள், இந்த உள்ளூர் பழக்க வழக்கங்கள், இதை மாத்திரம் பொதுமக்களுக்கு மற்ற எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதுல பெண்கள் இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா வீட்டுக்குள்ளேயே அடப்பட்ட ஒரு சில கட்டுப்பாடு உள்ள அந்த மாதிரி சூழல்களை பெண்கள் நிலைமை இருந்திருக்கு. பெண்களுக்கு வந்துட்டு கல்வி நிறுவனங்கள சுத்தமா அதிகாரம் கிடையாது. வீடுகள்ல மேக்சிமம் கிடையாது. வீடுகள்லயும் அங்க வந்துட்டு படிப்பறிவு இல்லாத ஜனங்கள். அதே போல பெண்களுக்கு வந்து இந்த நெசவு, குடும்பத்துல நிர்வகிக்கிற அந்த பயிற்சி, குடும்பத்தை நிர்வகிக்கிற பயிற்சி, நெசவு தொழில், இந்த மாதிரி கை வேலைகள், இப்படியெல்லாம் இந்த உள்ளூர் கலாச்சார குழுக்கள்ல ஒரு மூத்த பெண்களா இருக்கிற வயதானவர்களை கொண்டு இந்த நல்ல நடக்கைகள், நல்லறியெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்திருக்கு. இந்த சமய சடங்குகள்ல, மற்ற திருவிழாக்கள்ல இதுல எல்லாம் வந்து பெண்கள் போயிட்டு கலந்து கொள்ளலாம். ஆனா இந்த அரசியல்லையோ இந்த பொது மன்றங்கள்லாம் போயிட்டு பெண்களுக்கு நேரடியாக பங்களிக்கிற அந்த ஒரு உரிமை கிடையாது. பெண்களுக்கு இந்த பொது இடங்கள் எல்லாம் சட்டம் பேசுறது, பேச்சே கிடையாது. சட்டம் பேசுறது, அப்புறம் ஆண்கள்கிட்ட அதிகாரம் பண்றது, கேள்வி கேட்டு இப்படியெல்லாம் ஒரு உரிமையே, அதிகாரம் செலுத்துற உரிமை அங்க வந்து கிடையாது. பெண்களுக்கு வெளியில மேக்சிமம் அந்த உரிமை கிடையாது. ரொம்ப கட்டுப்பாடுள்ள நிலைமையில இருந்திருக்கிறாங்க. வீட்டு நிர்வாகத்தை, குடும்ப நிர்வாகத்தை பராமரிக்கிறத அந்த காரியங்கள்ல பெண்கள் இருந்திருக்காங்க. சொத்துரிமைகள், சொத்து உரிமைகளை குறித்து ஒரு பொது அறிவு ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கு. பெண்களுக்குள்ள தங்களுக்கு ஏற்ற சொத்து உரிமையில நீதிமன்றத்துல வந்து வாதாடுகிற அந்த உரிமைகளை வந்து அவர்களுக்கு வழங்கியிருக்கு.
சமூக விழிப்புணர்வு இதை குறித்துன ஒரு சமூக விழிப்புணர்வும் பெண்களிடையே இருந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க வந்துட்டு நல்லா திறமை வாய்ந்த, அதாவது சபைகளை நல்லா எடுத்து நடத்துற திறமை வாய்ந்த ஆண்கள் தேவைப்பட்டிருக்கிறாங்க. வேற வழி இல்லை. ஏன்னா சமுதாயத்துல எழும்புகிற கேள்விகளுக்கு வந்து எதிர்கொள்ளணும், அந்த சூழல்களை எதிர்கொள்ளணும். அதாவது ஏன்னா பெண்களை எப்படி ஏத்துனீங்க, ஒரு குழுவில் ஒரு கூட்டத்தில் வந்து பெண்களை எப்படி ஏத்துனீங்கன்னு சொல்லிட்டு மற்ற சமுதாயத்தினால பிரச்சனைகள் எழும்பும். இதெல்லாம் வந்து சரி செய்யணுன்றதுக்காக தான் மெயினாக. ரெண்டாவது, படிப்பு அறிவு சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது. ஒரு முரட்டாட்டமான, அதாவது ஒரு ஒரு ஒழுக்கமற்ற நிலைமையில அவங்க பெண்கள்லாம் ரொம்ப அந்த அந்த எல்லாருமே அப்படி வாழ்ந்துருக்குறாங்க. ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆதார வசனம் பார்க்கணும்னா 1:12 சொல்லப்பட்டிருக்கு. கிரேத்தா தீவர் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியாலேயே பவுலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாம ஆம்பளையும் பெண்களையும் சரிசமம் நல்லா குட்டிக்கு அடிமையா இருந்திருக்கிறாங்க. 7வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களை குறித்து மதுபான பிரியன் இல்லாதவனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை குறித்து 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமா இருக்கணும்னு சொல்லி ஸ்திரீகள், முதிர் வயது உள்ள ஸ்திரீகள் இள வயதுக்கு போதிக்கிறதுக்காக அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சரியான ஒரு வீடுகள் தோறும் அலையிறது, இப்படி நிறைய பெண்களும் ஒரு பெண்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறைகள், சரியான ஒரு இது இல்லாம, ஒரு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு காட்டுவாசி மாதிரி சொல்ல, ஒரு ஒரு கொஞ்சம் காட்டுவாசி மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ரொம்ப அது மாதிரி கிடையாது, லைட்டா அப்படி சொல்லலாம். அப்படி வந்துட்டு அவங்க சோம்பேறிகளாகவும் பண ஆசை பிடிச்சவங்களாகவும் ஒரு நல்ல ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலைமையில அந்த சமுதாய மக்கள் வாழ்க்கை சூழ்நிலை கலாச்சாரங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் ஏன் மெயினாக இன்னொரு காரணம் என்னன்னா, கள்ள உபதேசங்கள் அங்கே நிறைய பரவி இருக்கு. கள்ள உபதேசர்கள் யாரு அப்படின்னா, விருத்த சேதனமுடைய யூதர்கள். யூதர்கள் வந்து இவங்க ரசிக்கப்பட்டவங்க, ஆனால் பின்மாறி போயிட்டாங்க. இந்த மனுஷனுடைய கற்பனைகள், அதாவது விருத்த சேதனம், இந்த மாதிரி மனுஷனுடைய கற்பனைகளை விட்டு கற்பனைகளை கை கொள்ற, அதாவது நியாயப்பிரமாணம், இந்த மனுஷனுடைய கட்டளைகள், விருத்த சேதனம், இதையெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கலந்துட்டாங்க. இதை வந்து நான் ரொம்ப அராஜகமாக போதிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த வசனத்தை பார்க்கலாம். அநேகர், அதாவது அது ஒரு ஆதார வசனம் வந்து 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரர்களும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். வீடு வீடா போயிட்டு இந்த மாதிரி மனுஷனுடைய கற்பனைகளை, அதாவது இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது, இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மனுஷனுடைய கற்பனைகள் கட்டளைகள்லாம் போதித்து பெயரளவுக்கு, அதாவது அவர்கள் தேவனை 16வது வசனம் சொல்லும்போது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவர்கள் மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கையிலும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் சொல்லி இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் நிறைய வீடு வீடா நுழைஞ்சு ரொம்ப அதிகமா ரொம்ப ஒரு தீவிரமா இருந்திருக்கு. இந்த கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள் உள்ள ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு எல்லாரையும் கீழே விழச்செய்கிற, கவிழ்த்து போடுகிற அந்த சூழ்நிலையெல்லாம், அந்த குடும்பங்களை கவிழ்த்து போடுகிற அந்த சூழ்நிலையில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் டக்குன்னு நம்புற சூழ்நிலை. ஏன்னா அவங்க வந்து பண ஆசை பிடிச்சவங்களா இருக்குன்றதுனால அவங்க சீக்கிரமே அதில் விழுந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவைகளை கண்டிப்பாய் கடிந்து கொள் அவர்களை அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இவங்க தீத்துவ குறித்து இப்படி பேச சொல்றாங்க. இவங்க என்ன பெருவயிற்று சோம்பேறிகள், பண ஆசை உள்ளவர்களா இருக்கிறதுனால இவர்கள் இந்த மாதிரி கட்டுக்கதைகள் மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்துட போறாங்கப்பா, அவர்களை வந்து நீ கண்டிப்பா கடிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த சூழல்கள் எல்லாம் வந்துட்டு எதிர்க்கணும். அதற்கு நல்ல திறமை வாய்ந்த, நல்ல ஆவியில முதிர்ச்சி அடைந்த, வசனத்துல தேறின, சாட்சியுள்ள, அதிகாரத்தை எதிர்த்து நின்று கண்டனம் பண்ணுகிறவர்களா, கடிந்து பேசுகிறவர்களா, நல்ல தைரியமான ஒரு அதிகாரம் பெற்ற ஆண்கள் அங்க தேவைப்பட்டது.
ஏன்னா பெண்கள் வந்துட்டு வெளியில பேச முடியாது, இதெல்லாம் சூழல்களை எதிர்கொள்ளணும் இல்லையா? அதனாலதான் ஆண்களை வந்து அங்க நியமிச்சிருக்காங்க. ஆண்கள் மேக்சிமம் படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஏதோ ஒரு சிலர் மட்டும் இலக்கிய கல்வி ஓரளவு இது பண்ணவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவர்களை நல்லா திறமை வாய்ந்தவர்களா, நல்லா குற்றச்சாட்டப்படாதவர்களா, சாட்சி உள்ளவர்களா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன். 5வது வசனத்திலிருந்து, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்று பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாய் இருக்கிற ஒருவன் இருந்தார், அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றச்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்ளுனவனுமா இருக்க வேண்டும். அப்படி இப்படி போதிச்சாதான் இந்த மக்களை வந்துட்டு அந்த நல்லா தைரியமானவர்களா எல்லாத்துலயும் உறுதியா, ஏன்னா அவங்க அநேக கேள்விக்கு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அவ்வளோ உண்மையா இருக்கோம், இந்த சட்டத்தை தான் நாங்கள் போதிக்கிறோம், உண்மையுள்ள சட்டத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சட்டத்திட்ட அவங்களை எதிர்கொண்டு பேசணும். பேசிட்டு அவர்களை கண்டித்து கண்டனம் பண்ணுகிறவர்களா அவங்களை காணப்படணும். அப்படின்றதுனால ஒரு தைரியமா எல்லாத்துலயும் ஒரு ஆவியில முதிர்ச்சி அடைந்த ஆண்களா இப்படி வேணுன்றதுனாலதான் இந்த ஆண்கள் அங்க வந்து நியமிச்சாங்க கண்காணிகளா. பெண்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகள் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. ஒரு வெளியில பேசக்கூடிய ஆண்கள் மத்தியில அதிகாரத்தோட எதிர்த்து பேசுகிற அந்த ஒரு ஃப்ரீடம் அங்க கிடையாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாட்டு உள்ள சூழ்நிலையில பெண்கள் இருந்ததுனாலதான் இதை செயல்படுத்த முடியல. இதுதான் மெயினான காரணம். ஏன்னா கடினமான அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும். ஆன்மீக நல்லா அதை போதிக்கிற கண்காணிகளும் ஆன்மீக முதிர்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். அதனால நல்ல அதிகாரம் படைத்த ஆண்கள் தான் இதுல வந்துட்டு அவங்களை எதிர்த்து பேச முடியும், துரு உபதேசங்களை கண்டனம் பண்ண முடியும். 2வது வெளியில இருக்கிற சமூக எதிர்ப்புகளை வந்துட்டு சரிப்படுத்த முடியும். சமூக எதிர்ப்புகளை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் நிறைய இந்த கட்டுப்பாடுல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்றபடி செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்களை ஏற்படுத்தினாங்க. அதே முதிர் வயது உள்ள ஸ்திரீகள் அங்க உள்ள பெண்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க வீட்டை நடத்துகிற குழுக்கள் நடத்துகிற அந்த உரிமை உண்டு. 2வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 2வது அதிகாரத்துல புருஷர்களுக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதிர் வயது புருஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளுக்கும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமா இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஏன்னா இவங்க முதலாவது சாட்சியா இருக்கணும், இவங்களும் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்துல விகர்க்கம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உணவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறமா இருப்பாயாக அப்படின்னு இவருக்கும் தீத்துவுக்கும் பத்தி சொல்றாரு. இப்போ எல்லாரும் முன்மாதிரியா சாட்சியா இருக்கணும். ரொம்ப கடினமான அந்த சூழல்களை எதிர்கொள்றதுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடலை மேற்கொள்ளணும். சபையும் நல்ல சீரா நல்லா வளரணும். ஆரம்ப காலத்துல அப்போ அப்படி கட்டுப்பாடுகள் இருந்துக்கு, ஆனா நாட்கள் ஆக ஆக இப்ப நாகரிகம் நிறைய வளர்ந்துருச்சு. இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த காரியங்களை, இந்த 3 காரியங்களையும் 3 வசனங்களையும் கோர்த்து அடுத்த வீடியோவில் நம்ம அழகா கரெக்டாக ஒரு தெளிவா கோர்த்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.